மார்ச் 8ஆம் தேதி லண்டன் அப்போலோ ஆடிட்டோரியத்துல இளையராஜா நோட்ஸ் எழுதிய சிம்பனி இசையை பிளே பண்ண போறாங்க. அந்த அற்புத நிகழ்வுக்காக உலக இசை ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்காங்க. அது சரி, சிம்பனினா என்னன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளா சொல்றேன். நம்ம ஊர்ல எப்படி கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானியோ அப்படிதான் இது ஒரு வகையில் மேற்கத்திய சங்கீதம். ஒருத்தர் 2 பேர் பாடுவதோ, தனி ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டோர் இசைக்கருவிகள் வாசிப்பதோ, அல்லது ஒருவர் கண்டக்ட் பண்ண பின்னணியில் பலர் இசைக்கருவிகள் வாசிப்பதோ அல்ல. இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. சிம்பனி இசைக்கு 1750 to 1820 வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் தான் யூஸ் பண்ணணும். அதாவது வயலின் போன்ற நரம்பிசை, புல்லாங்குழல் போன்ற மரக்கருவிகள், ட்ரம்பட் போன்ற பிராஸ் கருவிகள், பர்கஷன் சொல்ற தோலிசை கருவிகள் மட்டும்தான் சிம்பனிக்கு பயன்படுத்தணும். சினிமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரியோ அல்லது ஒரு சாங் கம்போசிங் மாதிரியோ இது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, சினிமா பாடலில் பல்லவி, அனுபல்லவி, சரணம்னு ஒரே பாட்டுல வேற வேற சங்கீதங்கள் வரும்ல, அது மாதிரிதான். ஆனால் பாட்டை பொறுத்தவரை டூயட், குத்துப்பாட்டு, சோகப்பாட்டுன்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸ்ல இருக்கும். சிம்பனி அப்படி இல்ல. மகிழ்ச்சி, சோகம், அமைதி, வேகம்னு பல்வேறு ஃபீலிங்ஸ் மாறி மாறி இசைக்கப்படும். அதாவது அடுத்தடுத்த நகர்வுகளா சிம்பனி இசைக்கப்படும். சிம்பனி அமைக்கிறது அத்தனை ஈஸி கிடையாதுங்கிறதுக்கு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு சிம்பனி 2000 சினிமா பாடல் கம்போசிங் பண்றதுக்கு சமம். இதை 35 நாட்களில் இளையராஜா பண்ணிருக்காருன்னா எவ்வளவு பெரிய சாதனை!